இப்போ நான் சூரியக்கலா பண்ண போகிறேன். அதே மாதிரி மைதா மாவில் 2 பூரி மாதிரி தட்டிட்டு இதை பாருங்க, இந்த ஸ்டஃபிங்கை நான் இதில் வைக்கிறேன். இன்னொரு பூரிகளை இதில் மேலே நான் இதை வச்சுடுறேன். இந்த ஓரங்கள்லாம் நான் வந்து தண்ணி போட்டு அப்படியே தண்ணி போட்டு தொடுறேன். அப்போ தான் அது வந்து இந்த மேல் மாவு அந்த மேல் பூரி ஒட்டும். இதில் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் மடிச்சு விட்டுடணும். இந்த மாதிரி பின்னல் மாதிரி பின்னி விட்டுடுங்க. சூரியகலா வந்து சந்திரகலா. சந்திரகலானா இதை பாருங்க, இந்த ஸ்டஃபிங்கை இப்படி நீளமாக வச்சுட்டு இப்படி மடிச்சிடுங்க. இந்த சந்திரன் அரை வட்டமாக இருக்கும் இல்லையா, அதனால இது அரை வட்டமாக மடிக்கணும். மடிச்சுட்டு இதை பாருங்க, அதே மாதிரி தான். இதுதான் சந்திரகலா. இப்போ லவங்க லத்திகா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் மைதா மாவை நான் திரட்டி வச்சுருக்கேன். இதில் தான் லவங்க லத்திகா, சூரியகலா, சந்திரகலா அதெல்லாம் பண்ண போகிறேன். இதில் இப்போ வந்து சின்னதாக பூரி மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அதை இதை வச்சுட்டு இது பாருங்க, இப்படி வெளியில வராத அளவுக்கு இந்த மாதிரி திரட்டிக்கிட்டு இதுக்கு மேல ஒரு லவங்கத்தை சொருகி வச்சிடணும். இந்த பாருங்க, இதுதான் லவங்க லத்திகா. இது என்ன ஸ்வீட் அப்படின்னு நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க. மலாய் காஜா. இது நம்ம ஊர்ல கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. இது வந்து நார்த் இண்டியன். இது வந்து சூரியகலா மாதிரி தான். என்ன இந்த கொஞ்சம் இந்த கலர் அப்படி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்வீட் வந்து இங்கே எங்கேயும் கிடைக்கல. நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன். மலாய் காஜா இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை வந்து கீழே நான் அதோடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க.